இஸ்லாத்தை குறித்து தவறான கருத்துக்கள் நிலவுகிறது. முக்கியமாக ஏன் இஸ்லாம் பெண்களை திரைக்கு பின்னால் வைத்து அடிமைப்படுத்துகிறது என்று குறை கூறுகிறார்கள். நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒழுக்கம் என்பதை யார் தீர்மானிப்பது? சூரா நூரில் குரான் சொல்கிறது, அத்தியாயம் 24 வசனம் 30, நம்பிக்கையாளர்கள் இடத்தில் சொல்வீராக, பெண்களை நேருக்கு நேர் சந்தித்தால் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள் தோன்றினால் பார்வையை தாழ்த்த வேண்டும். அடுத்த வசனம் சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 31 சொல்கிறது, பெண்களும் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று, தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் அலங்காரத்தை அன்றி, தெரியக்கூடிய உடல் உறுப்புகள் சிலவற்றை அன்றி, பெண்கள் தங்கள் தகப்பன், கணவன், மகன் போன்றவர்களுக்கு முன் ஹிஜாப் இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறார்கள். அடிப்படையில் 6 விதமான ஹிஜாப் குரானிலும் ஹதீசுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக, ஒரு ஆணுக்கு அவன் முழங்கால் வரை ஆடை. பெண்கள் முழு உடலையும் மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் வெளிக்காட்டக்கூடியது தங்கள் முகம் மற்றும் மணிக்கட்டு வரை கைகள். நிறைய அறிஞர்கள் அதையும் மறைக்க வேண்டும் என்கிறார்கள். மீதமுள்ள 5 இருவருக்கும் பொதுவானது. இரண்டாவதாக, உடல் அழகு தெரிவது போல் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. மூன்றாவது, உடைகள் மெல்லியதாக இருக்கக்கூடாது. நான்காவது, ஆண்களையோ பெண்களையோ வசீகரிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, நிராகரிப்பாளர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஆறாவது, ஆண் ஆடையை பெண்களோ பெண் ஆடையை ஆண்களோ அணியக்கூடாது. இதேபோல் இந்து மத வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் 8 வேதவரி 33 மந்திரம் 19 அது சொல்கிறது, பிரம்மன் உன்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறார். அதனால் நீ பார்வையை தாழ்த்திக்கொள், நேராக பார்க்காதே. உன் பாதங்களை இணைத்துக்கொள். உன் ஆடைகள் எதை மறைக்கிறதோ அந்த உறுப்புகளை வெளிக்காட்டாதே. ஆகவே ரிக்வேதத்தின்படி அத்தியாயம் 8 வேதவரி 33 மந்திரம் 19 அது சொல்கிறது, பெண்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஆண்களை வெறித்து பார்க்க கூடாது. மேலும் அவர்கள் முக்காடு அணிந்திருக்க வேண்டும். மேலும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தகம் 10 வேதவரி 85 மந்திரம் 30, ஒரு கணவன் தன் மனைவியின் ஆடையை கொண்டு தன் துடையை மூடுவது சைத்தானிய செயல், அது சரி அல்ல என்று சொல்கிறது. ஆகவே ஆண்கள் பெண்களின் ஆடையையோ பெண்கள் ஆண்களின் ஆடையை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மகாவீர் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்சி 2 பக்கம் 71, ஸ்ரீராமர் பரசுராமரை பார்க்கும் பொழுது தன் மனைவி சீதையிடம் கூறுகிறார், பரசுராமர் நமக்கெல்லாம் மூத்தவர். ஆகவே நீ பார்வையை தாழ்த்தி முக்காடு அணிய வேண்டும். ஆகவே ஸ்ரீராமர் சீதையிடம் சொல்கிறார், ஒரு மூத்தவர் வரும்பொழுது முக்காடு அணிந்து பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று. மேலும் பல வரலாற்று புத்தகங்களை படிப்போமே ஆனால் அதில் இந்திய பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை பார்க்கலாம். நாணயங்களும் உள்ளன. குப்தர் ஆட்சி காலத்தின் நாணயங்கள். அதில் பெண்கள், இந்திய பெண்கள் முக்காடு அணிந்து தோள்களை மறைத்திருக்கிறார்கள், கைகளை மறைத்திருக்கிறார்கள். இன்றும் கூட பல இந்திய கிராமங்களுக்கு நாம் சென்றால் அங்கு பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை நாம் காணலாம். சிலர் அவர்கள் முகத்தையும் மறைத்திருப்பார்கள். ஆகவே பெண்கள் ஆடை விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்லாத்திலும் இந்து வேதங்களிலும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் கேட்பார்கள், அதாவது இஸ்லாத்தில் ஏன் ஒரு ஆணானவன் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறான் என்று. நாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மத நூல்களுமே விதிவிலக்கின்றி ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கின்றது. நீங்கள் ராமாயணத்தை படிப்பீர்களே ஆனால் ஸ்ரீராமரின் தந்தை தசரத மகாராஜனுக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். விஷ்ணு சூத்ராவை படித்தீர்களே ஆனால் அத்தியாயம் 24 வசனம் 1 ஒரு பிராமணன் 4 பெண்களை மணக்கலாம் என்கிறது. மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள்? 4, 10, 1000, 10,000. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள் இருந்தார்கள். ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 பெண்களை மணக்கும் பொழுது முஸ்லிம்களான நாங்கள் 4 பெண்களை மணக்க கூடாதா? திருக்குரானில் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 3 நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ, ஆனால் அவர்களிடையே நியாயமாக நடக்க முடியவில்லை என்றால் ஒருவரையே மணந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நியாயமாக நடக்க முடியும் என்றாலும் கூட 4 பேரை தான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதற்கு மேல் முடியாது. இந்த அனுமதி ஏன் வழங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள என்னுடைய வீடியோ கேசட்டான இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை பாருங்கள். என்னுடைய சொற்பொழிவின் முடிவாக நான் கூற விரும்புவது, நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது மேற்கத்திய தத்துவமானது இந்திய கலாச்சாரத்தை பாதித்தது. அந்த வகையில் இந்திய கலாச்சாரம் சீர்குலைந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அநேக இந்து மத சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். இவர்களில் முன்னோடியானவர் ராஜா ராம் மோகன் ராய். இவர் பெங்காலில் 1772ஆம் வருடம் பிறந்தார். அவர் ஆங்கிலம், அரபிக், பெர்ஷியன் மொழிகளை கற்றார். 1803
அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதில் சிலை வழிபாட்டுக்கு எதிராக எழுதினார். அவர் உபனிஷதங்களின் தத்துவங்களை நம்பினார். ஒன்றுபட்ட பிரபஞ்சம் என்ற தத்துவத்தில் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை என்று அவர் சொன்னார். சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவதாரங்கள் இல்லை என்று சொன்னார். இறைவன் மனிதனாக முடியாது என்றார். அவர் ஜாதிக்கு எதிராக குரல் எழுப்பினார். அவர் பிரம்ம சமாஜ் என்னும் அவரது அறக்கட்டளையை ஆரம்பித்த பொழுது அவரது அறக்கட்டளை ஆவணத்தில் அவர் எழுதியது என்னவென்றால், எந்த ஒரு சிற்பமோ சிலையோ உருவப்படமோ கற்பனை வடிவமோ புகைப்படமோ இந்த கட்டிடத்திற்குள் நுழையக்கூடாது என்று எழுதினார். பிரம்ம சமாஜை போல நிறைய இயக்கங்கள் இருந்தன. அவர்கள் எல்லாமே இதே தத்துவத்தை நம்பினார்கள். கடவுள் ஒருவனே, அவனுக்கு உருவம் இல்லை, சிலை வழிபாடு தவறு, இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை, ஜாதி மத பேதங்கள் இல்லை. ஆனால் சம்சாரா என்னும் சுழற்சி தத்துவத்தை பொறுத்தவரையில் வேண்டுமானால் பின்பற்றுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்றார். பிரம்ம சமாஜில் இருந்து பிரிந்து வந்த ஒரு இயக்கமானது பிரார்த்தனா சமாஜ் என்னும் இயக்கம் ஜஸ்டிஸ் ரானாடே என்பவரால் நிறுவப்பட்டது. ஜஸ்டிஸ் ரானாடே மும்பையில் பிரார்த்தனா சமாஜ் என்னும் இயக்கத்தை நிறுவினார். அவர் அந்த இயக்கத்தில் இந்த கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்தார். ஆனால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களது கல்வியையும் வலியுறுத்தினார். விதவைகளின் மறுமணத்தையும் அவர் வலியுறுத்தினார். நம்மிடையே இருந்த மற்றுமொரு சீர்திருத்தவாதி சுவாமி தயானந்த் சரஸ்வதி. அவர் 1875 ஆரிய சமாஜை நிறுவினார். அவர் வேதங்களை மட்டுமே நம்பினார். இந்துக்கள் வேதங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் கடவுள் ஒருவன்தான் என்றார். கடவுளுக்கு உருவமில்லை என்றார். சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார். எல்லாம் வல்ல இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை என்று சொன்னார். நம் அனைவருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு சீர்திருத்தவாதி சுவாமி விவேகானந்தர். அவர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். அவரும் வேதங்களையே பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவர் சொன்னார், 99% வேதங்களை இழந்துவிட்டாலும் இன்று நம்மிடையே 1% வேதங்கள் தான் இருக்கின்றன. இந்த வேதங்களை பெரிய கூடாரத்தில் கூட உள்ளடக்க முடியாது. அந்த வேதங்களை பின்பற்றுபவர்களை இந்துக்கள் என்று அழைக்க கூடாது, வேதாந்திகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஆங்கிலேயர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக நம் நாட்டை சூறையாடிவிட்டார்கள். பிரித்தாளும் ராஜதந்திரத்தை கையாண்டார்கள். அவர்கள் ஆட்சி செய்ய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வேற்றுமையை விதைத்தார்கள். மேலும் இந்திய கலாச்சாரத்தையும் அவர்கள் மாசுபடுத்தினார்கள். அதனால் இந்து சமயம் தரம் தாழ்ந்தது. அதனால்தான் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் அநேக இந்து சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். ராஜாராம் மோகன் ராயை போல, ஜஸ்டிஸ் ரானாடேவை போல. நான் இந்த சொற்பொழிவில் கூறியது எல்லாம் இந்த சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் வெறும் சமய ஒப்பியல் கலையின் மாணவனே. நான் இந்து மதத்தை பற்றி பேசிய இவை அனைத்துமே என்னுடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. இந்த இந்து